ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வாட்ஸ்அப் டாப் 5 ஹிடன் ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து எப்படி டெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக அனுப்புறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அனுப்புறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க ஸ்பேஸ் விட்டு அவங்க மெசேஜ் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ். அடுத்தது இந்த மாதிரி ஹைலைட்டாக இருக்கிற மெசேஜ் எப்படி அனுப்பலான்னு பார்க்கலாம். கீபோர்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை டச் பண்ணிவிட்டு அவங்க டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணிடுங்க ஸ்பேஸ் விடாமல். என்ட்ரு பண்ண அப்புறம் அந்த மறுபடியும் அதே சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஹைலைட்டாக வந்துடும். அடுத்து இந்த மாதிரி எப்படி நம்பர் லைனாக வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் அமுத்திக்கோங்க. நம்பர் அமுத்திட்டு டபுள் ஸ்பேஸ் விட்டுருங்க. டபுள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இது வந்துடும். நீங்கள் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போகிற பட்டன் அமுத்துறீங்கன்னா அந்த மாதிரி அதுவே லைனாக ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்துடும். அடுத்து இந்த மாதிரி எப்படி பாயிண்ட்டாக அனுப்புறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் அமுத்திக்கோங்க. ஸ்டார் அமுத்தி ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து போகிற பட்டன் கொடுத்தீங்கன்னா அதுவே அடுத்தடுத்த பாயிண்ட்லாம் வந்துடும். ரெண்டாவது ஃபியூச்சருக்கு போயிடலாம். நம்ம ரெண்டாவது ஃபியூச்சர் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பின் பண்ணணுன்னா ஒரு மெசேஜை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பின்னுன்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 24 மணி நேரம் பின் பண்ணுறதா 7 நாளா இல்லை 30 நாள்னு கேட்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற நேரத்துக்கு அப்புறம் அது பின்னே அன்பின் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி இதை தொடர்ந்து 3 மெசேஜ் பின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பின் பண்ணதை பார்க்கணும்னா இங்கே மேலே அந்த பின்னாக இருக்கிற ஆப்ஷன் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜை காமிக்கும். அதுவே நீங்கள் என்ன மெசேஜ்லாம் பின் பண்ணியிருக்கீங்கன்னு. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து எப்படி ஒரு ஃபோன்லேயே 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரே அக்கௌண்ட். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் காமிக்கும். உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது கொடுத்து ஆட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா 2 அக்கௌண்ட்டாக காமிக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. 4வது ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். 4வது ஃபீச்சர் வந்து என்னென்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சேட்டு இப்போ இங்கே சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணது என்ன மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜ் இங்கே டைப் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் காமிக்கும். அது சம்மந்தப்பட்டமான இருக்கிற மெசேஜ் எல்லாம். அப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து எனக்கு மறந்துடுச்சு, டேட்டு தான் ஞாபகம் இருக்குனாலும் உங்களுக்கு டேட் ஞாபகம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் சிம்பிளாட்டு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்த டேட்லேருந்து எல்லா மெசேஜும் உங்களுக்கு காமிக்கும் இல்லைனா. 5வது ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். 5வது ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி சேட்டை லாக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சேட்டை டச் பண்ணிக்கோங்க. சேட்டை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேட் லாக்குன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூன்னு கேட்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டுருங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேட் லாக் ஆகிடுச்சு. இப்போ சேட் லாக் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வெளியே சேட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக்கடு சேட்டுன்னு காமிக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக்கடு சேட்டுன்னு உங்களுக்கு காமிக்கும். லாக்கடு சேட் சக்ஸஸ்ஃபுல்லாக எனபிள் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சேட் லாக்கை. அதே மாதிரி ப்ரொஃபைலை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி சேட் லாக்குன்னு இருக்கும் ஆப்ஷனு. அதை டச் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும்.